நம்முடைய செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கு உதவக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக திகழ்பவர் தான் குபேர பகவான். குபேர பகவானின் அருள் இருந்தால் பணவரவு என்பது தாராளமாக இருக்கும். தடைப்பட்ட பணமும் தடையில்லாமல் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட குபேர பகவானின் அருளை பெறுவதற்கு ஆடி 1 அதுவும் குபேர பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் பிறக்கவிருக்கிறது. எனவே குபேர பகவானின் அருளை பெறுவதற்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் குபேர பகவானின் அருளை பெற வேண்டும், மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பல வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறோம், பல பரிகாரங்களையும் மேற்கொள்கிறோம், தாந்திரிக பரிகாரங்களையும் செய்வதுண்டு. இப்படி எந்த பரிகாரத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த பரிகாரத்தில் முழு நம்பிக்கை வைத்து செய்தால்தான் நம்மால் அவர்களால் அந்த பரிகாரத்திலும் வழிபாட்டிலும் வெற்றியை பெற முடியும். அந்த வகையில் ஆடி மாதம் முதல் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கண்டிப்பான முறையில் குபேர பகவானின் அருள் கிடைக்கும். அதுவும் ஆடி மாதம் வியாழக்கிழமை அன்று பிறக்கவிருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே இன்றைய தினத்தில் குபேர பகவானை இவ்வாறு வழிபடுவது மிக 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 நல்ல பலனை தரும். குபேர பகவானுக்குரிய கிழமையாக திகழ்வது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அன்று பலரும் தங்களுடைய இல்லத்தில் குபேர பூஜை செய்வதுண்டு. குபேர பூஜை செய்வதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளை பின்பற்றியும் நாம் குபேர பூஜை செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மாலை 5 மணிக்கு மேல் 108 1 நாணயங்களை வைத்து குபேர பகவானின் போற்றிகளை கூறி ஒவ்வொரு நாணயமாக ஒரு தட்டில் போட வேண்டும். அப்படி போடும் பொழுது அந்த நாணயத்தின் ஒளி வெளியே கேட்கும் அளவிற்கு போட வேண்டும். இப்படி வழிபாடு செய்தாலும் குபேர பகவானின் அருள் கிடைக்கும். இந்த வழிபாடு என்பது குபேர பகவானுக்குரிய எளிமையான வழிபாடாக கருதப்படுகிறது. இதை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று செய்வது என்பது நல்ல பலனை தரும். இதோடு சேர்த்து ஆடி மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் குபேர பகவானை நினைத்து தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இருக்கக்கூடிய குரு ஓரையில் ஒரு சிறிய தட்டில் மாவிலை, வெற்றிலை, வாழை இலை என்று ஏதாவது ஒரு இலையை வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அந்த 1 மணி நேரமும் தீபம் எரிய வேண்டும். இதேபோல் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இருக்கக்கூடிய குரு ஓரையிலும் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி வியாழக்கிழமை அன்று இந்த 2 நேரங்களிலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் குரு பகவானின் அருளாலும் குபேர பகவானின் அருளாலும் நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும். மிகவும் எளிமையான அதே சமயம் அதி சக்தி வாய்ந்த இந்த குபேர தீபத்தை முழு நம்பிக்கையுடன் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு குபேர பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.